யாருக்கு தெரியும், ஓர் இரவில் அதிசய நிகழலாம். அது நம் வாழ்க்கையை மாற்றலாம். உதவி எங்கிருந்து வரலாம், நம் வாழ்க்கையில வெளிச்சத்தையும் தரலாம். இந்த வரிகளை செஞ்சு காட்டியிருக்கு ஒரு படம். அது எந்த படம், யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு விவரமா பார்க்கலாம் வாங்க. வாழை. தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பத்தி பேசாதவங்களே இருக்க மாட்டாங்க. டெய்லி நாம படிக்கிற நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ரொம்ப சாதாரண விஷயம், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அரசியலையும் ஒரு சமூகத்தோட ரணத்தையும் ஒட்டுமொத்தமா கொட்டி ஒரு படமா உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த எல்லாரும் ஏன் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் கூட மனசு பாரமா இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. இந்த படத்தோட தாக்கம் ஒரு சிறுவனோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா மாத்திருக்கு. குடும்ப சூழ்நிலையால வேலை செய்யற சிறுவன், அவனை சுத்தி நடக்கிற அரசியல், இதுதான் வாழை படத்தோட ஒன்லைன். இந்த படத்தின் தாக்கத்தால நேத்து விஜய் டிவில நடந்த நீயா நானா நிகழ்ச்சியில வேலைக்கு போற சிறுவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்னு ஒரு டாபிக் வச்சிருந்தாங்க. அதுல பேசின பல சிறுவர்களுக்கும் பின்னாடி ஒரு அழுத்தமான கதையும் வலியும் இருந்துச்சு. அப்படி கோயில்பட்டியை சேர்ந்த ஒரு பையன் பேசும்போது, எங்க அப்பா கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக நான் மூட்டை தூக்குறேன். மூட்டை தூக்கும் போதெல்லாம் கழுத்து வலிக்கும், ஆனா அதை வீட்டுல காட்டிக்க மாட்டேன். 5 மணிக்கு ஸ்கூல் முடிச்சு 5:30 இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்வேன். வேலை முடிச்சிட்டு பஸ் இருந்தா அதுல போவேன், இல்லனா 3 கிலோமீட்டர் நடந்தே வீட்டுக்கு போவேன். எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும், எங்க அப்பாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும்னு பேசியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியோட ஆங்கர் கோபிநாத்தே அவங்க அம்மா கிட்ட பேசி இனி அந்த பையனை வேலைக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்ல வச்சிட்டாரு. ஆனா அந்த வீடியோ இணையத்துல வைரலாகவே கோயில்பட்டி சிறுவனுக்கு உதவிகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா தாவேகா கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் தன் கட்சி உறுப்பினர்கள் மூலமா அந்த பையனுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இத பத்தி அவங்க அம்மா சொல்லும் போது, நடிகர் விஜய் என் பையன் பேசின வீடியோவை நல்லா ஒத்து கவனிச்சிருப்பாரு போல, அதுல எனக்கு எலும்பு தேய்மான நோய் இருக்கிறதா என் பையன் சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு எனக்கு படுக்க ஒரு மெத்த, ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் கொடுத்திருக்காங்க. அதோட 3 வருஷம் என் பையன் படிக்க தேவையான எல்லா உதவிகளும் செய்யறதா சொல்லி இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க பேங்க் அக்கவுண்ட்ல ரூபாய் 25,000 அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சிறுவனின் அம்மா நெகிழ்ந்து போய் பேசியிருக்காங்க. இது இல்லாம இசையமைப்பாளர் தமன் அந்த பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கறதா சொல்லி இருக்காரு. வாழைப்படம் ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி இருக்கு. இனி அந்த பையன் வேலைக்கு போகாம நல்லா படிச்சு அவன் நினைச்ச மாதிரியே அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்லது செய்ய முடியுமில்ல. இது அந்த பையனுக்கு மட்டுமில்ல, இயக்குனர் மாரி செல்வராஜுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம்.